திருமாவளவன் அவர்கள் இருக்கார்ல, விசிகே கட்சி தலைவர், அவர் வந்து நேத்து கேள்வி கேட்டிருக்காரு. அவரோட பேட்டி தான் இப்ப வரையலா போயிட்டு இருக்கு. என்னங்க நீங்க வந்து திமுகல அங்கதான் இருக்கீங்க, ஆனா அமைச்சரவையில் இடம்பெற்ற உடனே திமுகவுக்கு நாங்கள் துரோகம் இழைத்து விட்டோம் என்று ஊடக தளங்களில் பலரும் விமர்சனங்களை வைக்கிறார்கள். தமிழ்நாடு மக்களே அந்த கேள்வியதான் கேட்டுட்டு இருக்காங்க. இவர் திமுகவா இல்ல தாவேகாவா இல்ல திமுகவா இப்படிதான் எல்லாரும் நினைச்சிட்டு இருக்க. நானும் அதே கொத்திட்டாங்க. இது அவருக்கே தெரியுமா தெரியலங்க. அவரே கூப்பிட்டு கேட்டா கூட அப்படிதான் சொல்லுவாங்க. தெரியலப்பா தெரியலடா என்ன விடுங்கடா. அவர் தாவேகால இருக்கிறவரும் ஜனாதிபதி ஆக முடியாது. இப்ப அவர் தாவேகாவா? ஆமா. அப்புறம் திமுகவுக்கு போனாலும் ஜனாதிபதி ஆக முடியாது. இப்ப திமுகவா? ஆமா. பாஜகவுக்கு போனாதான் அவர் ஜனாதிபதி ஆக முடியும். ஒரு நிமிஷம் சார், கெனிஷா ஜெயம் ரவி இப்ப பிரிஞ்சுட்டாங்க சார், அதுவே உங்களுக்கு தெரியாதா? இப்ப என்ன நீங்க இது புது ஸ்டோரி எடுத்துட்டு வந்திருக்கீங்க, இது என்னது இது? எனக்கு என்னன்னா இவங்க ஒரு மந்திரவாதியா இருக்காங்க. யாரு? கெனிஷா சார். ஏங்க இப்ப விட்டுருணுங்க. ஆமா, அவர் குஷி படம் பாக்குறப்பதான் இப்ப பார்த்தாரு. தேர்தல்ல நிக்க போறப்ப சொத்து மதிப்பு இதெல்லாம் காட்டுறாங்கல்ல, அது மாதிரி தாவேகாரங்களை பொறுத்த வரைக்கும் மென்டல் ஃபிட் சரியா இருக்கான்னு பார்க்கணும். அது தொழில்துறைக்கு அமைச்சர், அதுக்கு பள்ளிக்கூடத்துல என்ன? அப்ப மூளை பிசைக்கு போய் மறந்து போய் என்ன வேலை நம்ம கொடுத்துருக்காங்கன்னு தெரியாம அளவாஞ்சு பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டா. அவர் வந்து இவ்வளவு நாள் ஆச்சே, மக்களுக்கு என்ன நல்லது பண்ணிருக்காருன்னு பார்த்தா எதுவுமே பண்ணலையா. 2500 ரூபாய் கொடுக்க போறதா கெனிஷாவை பக்கத்துல வச்சுக்கிட்டோம்னா அவங்க மந்திரத்துல எல்லாத்தையும் அப்படி மாய மந்திரம் போட்டு வா அப்படின்னா வந்துரும். என்ன வரும்? எல்லாமே வருங்க. 6 சிலிண்டர் வரும், 2500 ரூபாய் வரும், நகை வரும், நட்டு வரும், எல்லாம் வரும். அப்ப கடைக்கோடி இருக்க ஆயா உடனே பஸ் வரலன்னு சொல்லிட்டு இருக்க, அது எதுக்கா வரல? அந்த கடைக்கோடி ஆயாவை நெக்ஸ்ட் டைம் நீங்க இன்டர்வியூக்கு கூட்டிட்டு வரீங்க. நீராவிக்கார பாட்டை முழுசா பாட சொல்லுங்க பாப்போம். அவரை பெட்டு கட்டுறேன். வெளியில இருக்கிற மாநிலத்துல எப்படி தெரியுமா ஃபார்ம் ஆயிருக்கு? தமிழ்நாடு பயங்கரமா வளர்ச்சி அடைஞ்சிருச்சுங்கிறாங்க. டேய், வக்கு இல்லாம வாழ்ந்துட்டு இருக்கோம்டா. மக்களே, எப்படியாவது கரூருக்கு வந்து நான் செத்துருவேன். முதல்வர் அவர்களே, என் குடும்பத்துக்கு அரசு வேலை கண்டிப்பா கொடுத்தரணும். சார் ஒரு நிமிஷம் சார், கெனிஷா ஜெயம் ரவி இப்ப பிரிஞ்சுட்டாங்க சார், அதுவே உங்களுக்கு தெரியாதா? இப்ப என்ன நீங்க இது புது ஸ்டோரி எடுத்துட்டு வந்திருக்கீங்க, இது என்னது இது? ஏங்க பிரியறது சேர்றவங்க எல்லாருமே பிரிவாங்க. பிறந்தவன் எல்லாமே ஒரு நாட்கள் சாவதான் போவான். அதுக்காக வாழ்ற நாட்கள்ல நம்ம சரியா வாழணும்ல. ஆமா, எனக்கு என்னன்னா இவங்க ஒரு மந்திரவாதியா இருக்காங்க. யாரு? கெனிஷா. அவங்க வந்து ஒரு என்ன சொல்றது, எப்படி சொல்றதுன்னா அது இங்கிலீஷ்ல பெருசா சொல்லுவாங்க. ஆமா, ஹிப்னோட்டிசம். அந்த என்ன ஆட்டிசமோ, ஆனா ஆட்டிசம் சார். ஆட்டிசம்ன்றது தப்பான ஒரு வார்த்தை சார், அது சொல்லக்கூடாது சார். ஹிப்னோட்டிசம் தான் சார் கரெக்டான ஒரு இது. ஏங்க இப்புல வந்து இப்ப நம்ம இப்ப சொல்லக்கூடாது. இப்புன்னா இடுப்புங்க, இடுப்ப வந்து குறிச்சு பேசணும் தப்பா போயிருங்க. ஏங்க இப்ப விட்டுருணுங்க. ஆமா, அவர் குஷி படம் பாக்குறப்பதான் இப்ப பார்த்தாரு. புரியுதுங்களா? அது ஜோதியாவோட ஒரு நிமிஷம். அது மாதிரி இப்ப போய் கெனிஷா இப்ப பார்க்க முடியுமா? அதனால இப்ப ஆர்டிசத்தை விட்டுருவோம், நம்ம ஆர்டிசம் மட்டும் எடுத்துப்போம். இவங்க ஆர்டிசம் 2 பேரும் ஒண்ணு சேர்ந்தாங்கன்னா. ஆமா, ஆனா ஊர்ல இருக்கிறவங்க சீரியஸா இடையில ஒரு பெரிய திமுக ஆளை போய் பார்த்தேன். நீங்க? ஆமா. அவர் என்ன சொன்னார்னா, இது தேர்தல்ல நிக்க போறப்ப சொத்து மதிப்பு இதெல்லாம் காட்டுறாங்கல்ல, அது மாதிரி தாவேகாரங்களை பொறுத்த வரைக்கும் மென்டல் ஃபிட் சரியா இருக்கான்னு பார்க்கணும். அப்படி பார்த்து இவங்களை செலக்ட் பண்ணணும். உங்களுக்கு நேரம் கரெக்டா இருக்கான்னு நான் ஒன்னு சொல்லட்டுமா? தேர்தல்ல இது ஒரு அறிக்கை வைக்கணுங்க. நமக்கு நம்மள ஆள போடுறவன் நல்லவனா இல்ல நல்லா இல்லையா, அவன் உண்மையிலே திடகாத்தமான மைண்ட்ல இருக்கானா இல்ல பைத்தியக்காரனா இருக்கானா, மக்களை ஆள போறவன் சரியா இருக்கானுங்க. ஏன்னா இப்ப தொழில்துறை அமைச்சர் எடுத்துங்களா? இல்லங்க, நான் சொல்றதை கேளுங்க. இப்ப தொழில்துறை அமைச்சர், அது தொழில்துறைக்கு அமைச்சர், அதுக்கு பள்ளிக்கூடத்துல என்ன? அப்ப மூளை பிசைக்கு போய் மறந்து போய் என்ன வேலை நம்ம கொடுத்துருக்காங்கன்னு தெரியாம அளவாஞ்சு பள்ளிக்கூடத்துக்கு போயிடுச்சா. அப்படிங்கிறப்ப தேர்தல் அறிக்கையில மென்டல் ஃபிட் சர்டிபிகேட் வச்சுதான் ஆகணும் அப்படிங்கிற கவர்மெண்ட் ஏன் கொண்டு வரல? மென்டல் சர்டிபிகேட் மென்டல் ஃபிட்னு வைக்கணுங்க. ஒரு பள்ளிக்கூடத்துல சேர்க்கிறப்ப ஒரு குழந்தைக்கு இந்த தொடு அங்க தொடுன்னு கேள்வி எல்லாம் கேக்குறாங்களே, அதெல்லாம் எதுக்காக?
ஒரு நிமிஷம் சார், நான் உங்ககிட்ட சொல்றது உங்களுக்கு புரியுதா? சொல்லுங்க. ஷோல்டர் இறக்கி கொஞ்சம் மெல்லமா பேசு. நீங்க யாரா அப்பப்ப சொல்ற என்ன புஷ்பாவா? புரியுதுங்களா? புஷ்பா புருஷன் தான் மிச்சம் திங்க விட்டுருவாங்க. ஆனா நான் புஷ்பாவுக்கு புருஷன் இல்ல. புரியுதுங்களா? இல்ல, எனக்கு ஒரு விஷயம் புரியல. சொல்லுங்க. நான் உங்க கேள்வி கேட்டது எங்க ஆரம்பிச்சேன்? இப்போ நீங்க ஹிப்னாட்டிசம்ல கொண்டு வந்து விட்டுருக்கீங்க. அதுவும் ஹிப்னாட்டிசம் இல்லங்க, ஆட்டிசம்ங்க. ஆமா விடுங்க. இப்ப என்னங்க உங்களுக்கு வேணும்? எதுக்குங்க காத்து விடுறீங்க? ஒரு விஷயம், காத்து எதுக்கு தெரியுமா ஊதணும்? பலூன் ஊதுறப்போ ஊதணும். எல்லா டைமும் காத்து ஊதக்கூடாது. ஆமா, தேவைக்கு தான் காத்து ஊதணும். வேணும்னா நான் பலூன் வாங்கி தர்றேன். பலூன் நான் படிக்கிற காலத்துல 5 பைசா பலூன். எதுக்கு சார் இப்ப வந்து 1 ரூபாய், ஒரு பலூன் 1 ரூபாய் விக்கிறாங்க தெரியுமா? மை காட், இப்ப எதுக்கு பலூன் பத்தின கதை? இப்ப என்னதான் நீங்க இந்த இன்டர்வியூல சொல்ல வரீங்க? எதுக்கு இப்ப இந்த கனிஷா விஷயம்? இப்ப எதுக்கு அவங்கள பத்தின ஒரு விஷயம் சொல்லுங்க? அது எதுக்கு சொல்ல வரீங்க? என்ன சொல்ல வரீங்க? அதெல்லாம் ஏங்க, நம்ம முதல்வர் இருக்கார் இல்லையா, அவர் வந்து இவ்வளவு நாள் ஆச்சு மக்களுக்கு என்ன நல்லது பண்ணிருக்காருன்னு பார்த்தா எதுவுமே பண்ணலையாம். சீரியஸா ஒண்ணு சொல்லுங்களேன், ஏதாவது ஒரு நல்லது மக்களோட திட்டத்துல ஒண்ணு நல்லது பண்ணிருக்காருன்னு சொல்லுங்க. 2500 ரூபாய் கொடுக்க போறதா கொடுக்க போறதா? விட்டுருங்க, அதை விட்டுருங்க, அதை பத்தி பேசாதீங்க. கொடுக்க போறோம்னா எல்லாம் தான் சொல்லிட்டு தான் இருக்காங்க. எதை கொடுத்தாங்கன்னு பேசுங்க. அப்ப இதெல்லாம் எப்படி கொடுக்க முடியும்? கெனிஷாவை பக்கத்துல வச்சுக்கிட்டோம்னா நல்லா ஒண்ணு தெரிஞ்சு. யாரு இவர் வந்து கெனிஷாவை பக்கத்துல? கெனிஷாவை பக்கத்துல வச்சுக்கிட்டோம்னா அவங்க மந்திரத்துல எல்லாத்தையும் அப்படி மாய மந்திரம் போட்டு வா அப்படின்னா வந்துரும். என்ன வரும்? எல்லாமே வருங்க. 6 சிலிண்டர் வரும், 2500 ரூபாய் வரும், நகை வரும், நட்டு வரும், எல்லாம் வரும். இலவசமா இப்ப ஏசி பஸ் விடுறாங்க. ஏசி பஸ்ல இலவசம் போக முடியுமா சொல்லுங்க? ஏசி பஸ்ல இலவசமா போக முடியும்? நீங்க என்னங்க, நீங்க போங்க, உங்களுக்கு தெரியல. தமிழ்நாடு ஃபுல்லா ஏசி பஸ் விடுறாங்க. நான் பஸ்ல போயிட்டு வரேன். புரியல? நான் டெய்லி பஸ்ல தான் போயிட்டு பஸ்ல வருவேன். டிக்கெட் எடுக்கிறீங்களா வித்தவுட்டா? டிக்கெட் ஃப்ரீ பஸ்ல போறேன். ஃப்ரீ பஸ் உடனே வருது? வருதே, வருது. அப்ப கடைக்கோடி இருக்க ஆயா உடனே பஸ் வரலன்னு சொல்லிட்டு இருக்க, அது எதுக்கா வரல? அந்த கடைக்கோடி ஆயாவை நெக்ஸ்ட் டைம் நீங்க இன்டர்வியூக்கு கூட்டிட்டு வரீங்க. உங்களுக்கு மட்டும் தெரியுற, உங்களுக்கு கிட்ட மட்டும் கம்ப்ளைண்ட் பண்ற அந்த கடைக்கோடி ஆயாவை ஐ ஜஸ்ட் வாண்ட் டு மீட். கடைக்கோடி ஆயாவை நீங்க பாத்தீங்கன்னா என்ன வேணாங்க, வேணாம். கடைக்கோடி ஆயா உங்களை பார்க்க விரும்பாது. அந்த கடைக்கோடி ஆயா என்ன பார்க்க விரும்பும்? வேணாம். So why? What's the reason? What's the reason? அதுக்கு இங்கிலீஷ் பேச தெரியாது சார். அவங்க கிட்ட நான் தமிழ்ல பேசிப்பேன் சார். நீங்க பேசுற தமிழ் புரியாது. சீரியஸா இப்ப நிறைய பேர் வந்து ஆட்சியாளர்கள் எல்லாருமே தமிழ் நல்லா தான் பேசுறாங்க. இவங்க பேசலாம் தமிழா? கல்வித்துறை அமைச்சர் பேசுறாரு, அப்படியே தெள்ளு தமிழ்ல போய் கிளிக்கிறாரா என்ன? இந்த நாடும் நாட்டு மக்களும் நாசமாய் போகட்டுங்கிற தான் தமிழ் பேசுறாரு. ஒரு தமிழ், ஒரு கல்வித்துறை அமைச்சரா இருக்கிற ஒரு தமிழ் எப்படி தெரியுமா பேசுறாரு? உங்களுக்கு என்ன சார் இந்த கல்வித்துறை அமைச்சர் மேல அவ்வளவு காண்டு? ஐயோ, நான் சொல்றது தமிழே தெரியாதவன் தமிழ் கல்வித்துறைக்கு அமைச்சரா இருக்காங்க. பேசலாம், அவங்க பேசலாம், தமிழ் கிடையாது. என்ன புரியுதுங்களா? நீராவின் ஒருத்த பாட்டை முழுசா பாட சொல்லுங்க பாப்போம். அவரை பெட்டு கட்டுறேன். நீங்க பாடுவீங்களா? நான் தெரியாதுன்னு தானே சொல்றேன். நான் என்ன தெரியும் சொல்றேன். உங்களுக்கு என்ன தெரியும்? ஒரு விஷயம் தெரியுமா? தெரியாது. சாப்பிட கூட தெரியாது. நான் சாப்பிட்டா எப்படி தெரியுமா இருப்பேன்? குண்டா இருப்பேன். ஆமா, நான் சாப்பிடலனால தான் ஒல்லியா இருக்கிறேன். ஆனா தண்ணி குடிப்பேன். ஆமா, உலகத்துல நீரில்லா உலகு ஒன்றும் இல்லாம போயிடும். அதனால எல்லாரும் தண்ணி குடிக்கணும். நீரில்லா உலகு கம்ப்ளீட் தட் ஃபர்ஸ்ட். கம்ப்ளீட் பண்ணுங்க. எல்லாத்தையுமே நான் கற்றுக் கொடுக்கணுமா? எல்லாமே என்கிட்ட இருந்து வாங்கி நீங்க அறிவாளி ஆயிடணும். புரியுதுங்களா? ஒரு விஷயம் தெரியலனா எதுக்கு இன்டர்வியூல பேசுறீங்க? ஒரு விஷயம் தெரியலனாவா? யாரு? எனக்கு தெரியல. Then tell me what is நீரில்லா உலகு? Complete that then. திருவள்ளுவர்கிட்ட கேளுங்க. இல்லைன்னா முதலமைச்சர் இருக்காரு, நான் பெட்டு கட்டி சொல்றேன், எனக்கு தெரியாது. ரைட்டு, நான் ஒத்துக்கிறேன். நம்ம முதலமைச்சர் கேளுங்க, அவர் மட்டும் சொல்லிடுவாரா? அவருக்கும் தெரியாது. தெரியாம அவர் முதலமைச்சர் ஆயிருக்காரு. நீங்க என்ன? தெரியாம தான் அவரு முதலமைச்சர் இருக்காரு. நானும் தெரியாம தான் இன்டர்வியூ உட்கார்ந்து பேசிட்டு இருக்கேன். புரியுதுங்களா? எல்லாத்துக்கும் எல்லாம் தெரியும்னு அவசியம் இல்லை. நம்ம முட்டாளா இருந்தாலே நம்மள மக்கள் தூக்கி கொண்டு போய் உச்சத்துல உட்கார வச்சிருவாங்க. தெரியுமா? அப்ப இதுக்கு முன்னாடி இருந்த ஆட்சியிலயும் அப்படிதான் பண்ணாங்க. இதுக்கு முன்னாலயா? மோடி எப்படி ஆனாரு? குஜராத்ல அப்படி இருக்குதா, குஜராத்ல அப்படி இருக்குதா, குஜராத்ல அமெரிக்கா ஆயிருச்சா அப்படின்னு இங்க போட்ட போரு. அவர் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் குஜராத்தை காட்டுறாங்க. இன்னமும் கை வண்டி இழுத்துக்கிட்டு கட்ட வண்டி இழுத்துக்கிட்டு கிடக்குறாங்க கம்யூனிட்டி பேலுங்க. குஜராத்தை பார்த்தோம்னா இவ்வளவு வறுமையான நாடாட இந்தியாவில் இருக்குங்கிறது மாதிரி இருக்குது. ஆனா அதுக்கு முன்னால என்ன தெரியுமா பில்டப் பண்ணியிருந்தானுங்க? அந்த மாதிரிலாம் பில்டப் பண்ணி அவரை பிரதமர் ஆக்கினாருங்க.
அதே மாதிரி தமிழ்நாட்டுல இப்ப விஜய் அதை பண்றாரு இதை பண்றாரு அதை பண்றார் அப்படின்னு வெளியில இருக்கிற மாநிலத்துல எப்படி தெரியுமா ஃபார்ம் ஆயிருக்கு? தமிழ்நாடு பயங்கரமா வளர்ச்சி அடைஞ்சிருச்சுங்கிறாங்க. டேய் வக்கு இல்லாம வாழ்ந்துட்டு இருக்கோம்டா. யார் ஆமா. நீங்களா? ஆ? நீங்களா? அப்புறம் 200 ரூபாய்க்கு தானே இந்த பேசுறோம். டேய் அதான்டா உண்மை, சத்தியமா உண்மைடா. 200 ரூபாய்க்கு தானே இப்படி வந்துடுச்சா 200 ரூபாய்? ஆமா 200 ரூபா தான். இந்த 200 ரூபாய்க்கு கடன் சொல்லி வைக்கிறாங்க, அப்புறமே தர்றாங்க. அதுவும் ரொம்ப முடியலங்க, தாங்க முடியலங்க, எப்படியாவது கடனை கொடுங்க. இந்த சேனல்ல வேற சேனல்ல கடன் வச்சிடுறாங்க. ஆமா தர மாட்டேங்கிறாங்க. எப்படியாவது ஐயா முதலமைச்சரே, நான் பேசுற சேனல்ல காசு வாங்கி கொடுக்கறதுக்கு கொஞ்சம் ஏற்பாடு பண்ணுங்க முதலமைச்சரே. யார் அவரு? அப்புறம் நீங்க போய் சேனல் மக்களை தீர்த்து முடிக்கிறவர் தான் முதலமைச்சர். அது மாதிரி ஏன் குறைய தீர்க்கிறதுக்கு அவருக்கு பக்கு இருக்கா? இருக்கணும். இல்ல முதலமைச்சருக்கு வேற வேலை இல்ல, நீங்க போய் சேனலா பேசுறதுக்கு அவர் உங்களுக்கு பைசா ஏற்பாடு பண்ணி கொடுக்கணும். அப்பதானே அவர் தானே முதலமைச்சரு. என்ன நீங்க பண்றீங்க? அதெல்லாம் ஒண்ணு தெரியுமா? வர்ற வழியில டயர் பஞ்சர் ஆயிடுச்சு. யாரு காரணம்? யாருங்க காரணம்? யாரு? திமுக காரங்க சொல்ல முடியாது, ஏன்னா அவங்க ஆட்சி இல்லையே. இப்ப யாரு காரணம்? விஜய் தானே காரணம். நீங்க வண்டியில வந்து ஆமா நம்ம வண்டியில வர்றப்பதான் டயர் பஞ்சர் ஆயிடுச்சு. யாரு காரணம்னா விஜய் தான் காரணம். ஏன்னா ரோடு பண்ண முள்ளியமா இருக்குது, அதுல ஒரு முள்ளு கடந்து இருக்குது. இந்த ஆணி ஒரு விஷயம் தெரியுமா? பஞ்சர் போட்டு கொடுக்குறான்ல நமக்கு, அவனே பஞ்சர் வண்டியில பஞ்சர் ரெடி பண்றது. ஆணியை தூக்கி எடுத்தா ஆணியை டப்பாக்குள்ள தானே போடணும், ரோட்ல விட்டு இருக்கிறாங்க. அப்ப அடுத்த வண்டிக்காரன் பஞ்சர் அங்க ஆகும்ல. அப்ப யாரு எப்படி இருக்கு? எல்லாரும் சம்பாதிக்கிறதுக்காக எப்படி பிளான் பண்றாங்க பாத்தீங்களா? நீங்க சம்பாதிக்கிறதுக்கு என்ன பிளான் பண்ணியிருக்கீங்க? ஒரு ஐடியா அமெரிக்காவுக்கு கொடுக்குறேன். எவெல்லாம் வண்டி தயாரிக்கிறானோ அந்த வண்டி தயாரிக்கிற டாட்டா, மாருதி, அந்த கிசா ஐயோ கியாலாம் வருது இல்லையா, அந்த அவனுங்களுக்குலாம் ஒரு ஐடியா. ஆமா நம்ம ஐடியா வந்து டயரே, அதாவது பஞ்சரே ஆகாத டயர். புரியுதுங்களா? காத்து இருந்தா தானே அது புசுன்னு போயிடும். காத்தே இல்லாத ஒரு டயர் எப்படி இருக்கும்? பேசாம நீங்க வேணா தொழில்துறை அமைச்சர் ஆயிடுறீங்களா? ஐடியா கொடுப்போம். கீர்த்தனாவுக்கு ஐடியா பக்கத்துல ஒரு பிஏவா இருந்த ஐடியா கொடுத்தா கூட நல்லா தானே இருக்கும். ஆமா கீர்த்தனாவும் பாக்குறதுக்கு கூடவே இருக்கலாம் நம்மளும். ஆமா நல்லா தான் இருக்குது சார். இப்பதான் சார் ஒருத்தர் உள்ள போயிட்டு வந்தாரு, இந்த மாதிரி ஒரு அமைச்சரை பத்தி தப்பா பேசுறேன். அமைச்சரை பத்தி நான் தப்பா பேசலையே, அவங்க அழகா இருக்காங்க, அன்பா இருக்காங்க, அப்படிதானே பேசுறேன். இதெல்லாம் ஒரு அமைச்சரை பத்தி பேசுறதா? அந்த அமைச்சர் கேள்வி கேட்கிறப்ப ஒரு பாப்பா கையை கட்டிக்கிட்டு இப்படி பேசுச்சு இல்லையா, அது எவ்வளவு ஒரு பண்பான இது. புரியுதுங்களா? எவ்வளவு பண்பு. உங்களுக்கு பிரச்சனை வர்றதை விட இந்த சேனலுக்கு எல்லாம் பிரச்சனை பண்ணி விட்டுறாதீங்க சார். நாங்கெல்லாம் கஷ்டப்பட்டு தான் சேனலை ரன் பண்ணிட்டு இருக்கோம். அப்படியா? இந்த சேனல் நடத்துறவர் அவ்வளவு பயந்தவர், அவ்வளவு பயந்து போய் இருந்துட்டு இருக்காரு. இவங்களுக்கு எல்லாம் வக்கீல் இல்ல, வக்கீல் இல்ல. இல்ல எனக்கு புரியல, நீங்க என்ன ட்ரை பண்றீங்க சார்? எனக்கு புரியல நிஜமாவே. நான் என்னங்க ட்ரை பண்றேன்? எங்க தூக்கி உள்ளார போட சொல்லுங்களேன். உள்ள போறதுக்கு பயந்துட்டு இருக்கிறவங்க அவங்க தான். புரியுதுங்களா? ஆல்ரெடி உள்ள இருந்துட்டு வந்தவங்களுக்கு எந்த பயமும் கிடையாது. ஓ நீங்க உள்ள இருந்துட்டு வந்திருக்கீங்களா? ஹலோ உங்களுக்கு தெரியாதா? பொண்டாட்டி கூட சண்டைனா ரூம்குள்ளார கதவை தள்ளி வெளியில தாப்பா போட்டுருவா. கிட்டத்தட்ட 4 நாளைக்கு அது ஜெயில இருக்கிறது மாதிரிதான் தெரியுமா? சில நேரத்துல எல்லாம் வாரண்ட் வாங்கினது மாதிரி 15 நாள் உள்ள இருக்கணும். ஆமா ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கங்க, போலீஸ்காரன் பிடிச்சிட்டு போய் ஜெயில போட்டா கூட ஜாமீன் உண்டு. ஆனா வீட்டுல இருக்கிற ஜெயில ஜாமீனே வராது. நம்ம அந்த அனுபவத்தை தான் இப்ப இதோட பேசிட்டு இருக்கீங்களா? அப்புறம் பொண்டாட்டிட்ட அம்மா அம்மா, நான் அம்மா கூட அம்மான்னு கூப்பிட மாட்டேன். ஆனா நிறைய கம்யூனிட்டிங்க பெத்த அம்மாவை கூட அம்மான்னு கூப்பிட மாட்டாங்க. ஆனா அந்த பொண்டாட்டி அம்மான்னு கூப்பிடுறவங்க இருக்கானுங்களே, ஐயோ அம்மா அம்மா, டே அம்மாவை அம்மான்னு கூப்பிடுங்கடா, ஏன்டா பொண்டாட்டி அம்மான்னு கூப்பிடுறீங்கன்னு. வாட்ஸ் யுவர் ப்ராப்ளம்? உங்க வீட்டுல உங்களை எப்படி கூப்பிடுவாரு? எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல. ஆகலையா? பாத்தீங்க மக்களே. ஆமா சீரியஸா சொல்றேன், நீங்க 100% கீர்த்தனாவுக்கு நிகரா அத்தனை இது இருக்கு, உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருக்குது. சார் ஏன் சார் நான் ஏதோ ஒரு பொழப்ப ஓட்டிட்டு இருக்கேன், அது உங்களுக்கு பிடிக்கலையா? பிடிக்கலையாவா? உங்களுக்கு ஆசை அதிகம் தெரியுது. ஆமா நீங்க ஒரு சமுதாயத்தை சேர்ந்தவங்க, நீங்க வந்து நிர்மலா சீதாராமனுக்கு தான் போட்டியா இருக்குன்னு பாக்குறீங்க, நீங்க கீர்த்தனாவுக்கு போட்டியா இருக்குன்னு பார்க்க மாட்டேங்கிறீங்க. சார் இப்ப என்ன டார்கெட் பண்ணி என்ன ஏதாவது இப்ப வந்து அதை என்ன முடிச்சு விட்டுனா தான் உங்களுக்கு பிளானா? ஏங்க நீங்க பெரிய ஆளா ஆகணும்னு ஆசைப்படுறீங்க. ஒரு மனிதர் நம்மளுக்கு தெரிஞ்சவங்க ஒரு பெரிய ஆள் ஆகணுங்கிறது எவ்வளவு பெரிய ஒரு இருக்குல்ல, புரியுதுங்களா? நல்லா இருக்கு பர்ஃபார்மன்ஸ். என்ன எப்படி நீங்க முடிச்சு விடணும் அப்படின்றத நீங்க பாத்துட்டு இருக்கீங்க, அதானே இப்போ உங்களோட பிளானு? எதுக்கு இப்போ உங்களை இன்டர்வியூ கூப்பிட்டு எங்க சேனல் எடுக்கிட்ட நான் இன்னைக்கு பேசணும்னு தான் வச்சிருக்கேன்.
கொஞ்ச நாளைக்கு இவரை நம்ம கூப்பிட வேண்டாம்னு சொல்லலாம் தான் இருக்கேன். ஏற்கனவே மட்டும் அடிக்கடி கூப்பிடுறீங்களா? ஏதோ அடிக்கடி கூப்பிட்டு டெய்லி என் பேச்சு மக்கள் பார்த்துட்டு அப்படியே ஒரு விஷயம் நல்லா தெரியும். ஆமாம், எவனுமே கூப்பிடல. இன்னைக்கு எவனை கூப்பிட்டா வருவான், அப்போ இந்த பைத்தியக்காரை கூப்பிடுவோம், இவன் தான் கரெக்டாக பைத்தியமாக வந்து பேசிட்டு போய்க்குவான் அப்படின்ட்டு தானே கூப்பிடுறீங்க. மக்களுக்கு தெரியாதா? நான் கூப்பிட்டேன். கமாண்ட் போடுறவனுக்கு தெரியாதா? நான் கூப்பிட்டேனா சார்? நானா கூப்பிட்டேன் உங்களை? என்னை உடனே கேஸ் போடுவாங்க, உள்ள போடுவாங்க. ஏங்க கீழ்பாக்கத்தில் கூட என்னை சேர்த்துக்க மாட்டாங்க, விரட்டி விட்டுருவாங்க. நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? ஆமா, சீரியஸா? ஃபைன் சார். இவ்வளவு நேரம் எங்க ஃபைனா? கீழ்பாக்கத்துல என்ன சேர்த்துக்க மாட்டான்னு சொல்ற ஃபைனுங்கறீங்க. எதுக்கு ஃபைன் பண்ணனும்? எதுக்கு ஃபைனுங்கறேன்? நான் என்ன தப்பு பண்ணா எனக்கு எதுக்கு ஃபைன்? சார் நான் ஃபைன்னு சொன்னது சரி ஓகேன்னு சொன்னேன் சார், உங்க மேல ஃபைன்னு சொல்லல சார். ஓ, இந்த நல்லா இருக்குன்னு சொல்ல வந்தீங்களா? நான் கூட ஃபைனுன்னோனியும் கீர்த்தனா இங்கிலீஷ் பேசுறது மாதிரி நீங்க அந்த மாதிரி அது என்ன பேசுது நாம ஒண்ணு புரிஞ்சுக்கிட்டு அது ஒண்ணு புரிஞ்சுக்கிட்டு அப்படிங்கிறது மாதிரி அந்த மாதிரிலாம் இருக்கா? அவரு வேற இவரு வேற 10ஆம் தேதி ஊருக்கு போறாரு, நான் எப்படியாவது போய் சாகணும் அப்படிங்கிற அந்த மனநிலை இருக்கா? ஆமா, சாவறதுக்கு முன்னால எதுக்குடா ஃபைன் போடுறாங்க அப்படின்னு கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். ஆமா, எப்படி? நீங்க கவலைப்படாதீங்க. ஆமா மக்களே, எப்படியாவது கரூருக்கு வந்து நான் செத்துருவேன், கவலைப்படாதீங்க. ஆமா, ஆனா முதல்வர் அவர்களே என் குடும்பத்துக்கு அரசு வேலை கண்டிப்பா கொடுத்தரணும். ஏய், நீ இதெல்லாம் கட் பண்ணிடுப்பா சார். இதெல்லாம் எங்க சேனல்ல நாங்க போட மாட்டோம் சார். நீங்க கரூர்ல போய் சாப்பிடணும் என்ன ஓபன் ஸ்டேட்மெண்ட் எங்க சேனல்ல கொடுத்துட்டு இருக்கீங்க? ஏன் எங்களை பிரச்சனையில மாட்டி விடுறீங்களா? நீங்க கரூர்ல போய் நீங்க அதுக்கு நடுவில் உங்களுக்கு ஏதாவது ஆச்சுன்னா இவர் சேனல் தான் கடைசியா பேசிட்டு போனாங்க, அமிர்தா கிட்ட தான் கடைசியா பேசிட்டு போனாங்கன்னு என்ன தேவையில்லாம என்ன இழுத்து விடுறீங்களா? எதுக்கு இப்ப இதெல்லாம் உட்காந்து ஓபன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கீங்க ஒரு சேனல்ல? எல்லாரையும் வாங்கன்னு வேற கூப்பிடுறீங்க கரூருக்கு. உங்களுக்கு எல்லாம் வீட்டுல அரசு வேலை கிடைக்கணுமா? வாங்கன்னு வேற. அப்ப அதுதானே நடந்திருக்கு. 41 பேர் செத்து போன குடும்பத்துக்கு படிச்சாங்க வேலைக்கு போறான், படிக்காம தானே வேலைக்கு போறான். அப்ப படிக்காம ஒரு அரசு வேலை வாங்குறது எவ்வளவு பெரிய கஷ்டம் தெரியுமா? ஆமா, நான்லாம் அந்த டிஎன்பிசி எக்ஸாம்ங்கிறது ஒரு கவர்மெண்ட் வேலையில ஒரு பாட்டு டீச்சர் வாத்தியார் வேலை கிடைக்கும். நான் பாட்டு டீச்சருக்கு படிச்சேன் சார். இவ்வளவு நேரம் எங்க சேனலுக்கு வந்து ஐயோ நான் பாட்டு டீச்சருக்கு படிச்சேங்க, நான் பாட சொல்லி கேட்க வேணாமா? சீரியஸா? பாட்டு டீச்சர்லாம் இதை பார்க்க கூடாதுன்னு நான் நினைச்சுக்கிறேன் சார். பாட்டு டீச்சர் பார்க்க கூடாதா? யார் சார் உங்களுக்கு இந்த பாட்டெல்லாம் சொல்லி கொடுக்கறது? பாட்டெல்லாம் சொல்லி கொடுத்ததுனாலதான் வாத்தியார் வேலை கிடைக்கல. வாத்தியார் வேலை நான் டிஎன்பிசி எக்ஸாம் எழுதி வாத்தியார் வேலைக்கு போட்டு வச்சிருந்தா இன்ன வரைக்கும் எனக்கு கிடைக்கல. இதே கல்லூரில எங்க அப்பா போய் செத்து இருந்தாருன்னா என் பையன் அப்படின்னு என் பையனை எங்க அப்பா என்ன தெரியுமா பண்ணாரு? என்னை பள்ளிக்கூடத்துல முடிச்சு காலேஜ்ல சேர்த்து மியூசிக் பண்றான்னு சொன்னார். அதே அவரு இதே மாதிரி ஒரு கரூர்ல போய் செத்து இருந்தா, எங்க அப்பா செத்து இருந்தா இன்னைக்கு எனக்கு வேலை கிடைச்சிருக்கும்ல. ஐயோ ஆமா, என்ன பண்றது? எங்க அப்பா முன்னாடியே செத்துட்டார். சார் சார் ஐயா, நான் பாத்தீங்களா, நான் பேசலாம்னு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கிறப்ப நீங்க நன்றி வணக்கம் சொல்லி முடிக்கிறீங்க. ஆமா, நானும் நன்றி வணக்கம் அப்படின்னு முடிக்கிறேன். அப்படின்னா இது எதுக்கு இதை பேச கூப்பிடுறீங்க? பேசதானே நீங்க கூப்பிடுறீங்க. அப்ப கேள்வி கேட்டு என்கிட்ட பேச வைக்கீங்களா? நான் யாரு? ஒரு பெரிய பேச்சாளனா, ஒரு அறிஞர் அண்ணாவா ஆக முடியாட்டாலும், ஹலோ அறிஞர் அண்ணாவா ஆக முடியாட்டாலும் இல்ல, அந்த அறிஞர் அண்ணா இங்க மேல எங்கேயாவது இருந்தாருன்னா என்ன காப்பாத்த சொல்லி கேட்டுக்கிறேன் சார். காப்பாத்த சொல்லியா? சார் உங்ககிட்ட நான் கீர்த்தனா விஷயம் கேட்டேன், அதுக்கு நீங்க இந்த ஜென்மத்துல எனக்கு பதில் சொல்ல மாட்டீங்க. கடைசியா ஒரு கேள்வியோட முடிச்சுக்கிறேன். இது உங்க கேள்விக்கெல்லாம் உங்களுக்கு பதில் தெரியுமா, இல்ல உங்களுடைய கற்பனையில ஏதாவது ஒரு கேள்வி பதில் சொல்லிட்டு போங்க. திருமாவளவன் அவர்கள் இருக்கார்ல, விசிகே கட்சி தலைவர், அவர் வந்து நேற்று கேள்வி கேட்டிருக்காரு. அவரோட பேட்டி தான் இப்ப வரையெல்லாம் போயிட்டு இருக்கு. என்னங்க நீங்க வந்து திமுகல அங்கதான் இருக்கீங்க, ஆனா இப்ப இங்க அமைச்சரவை ஆயிருக்காங்கல்ல தாவேக்கால, சோ உங்களோட நிலைப்பாடு என்ன, இங்க நீங்க சேர்ந்துருவீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு, இல்ல நாங்க இன்னும் திமுக கூட்டணியில தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. இதுக்காவது நீங்க என்ன பதில் சொல்லுவீங்க? அது வந்து நம்ம வந்து எப்படி சொல்றதுன்னா, இது ரகசியமான விஷயம். இதுவா? ஆமா, இது யாருக்கும். இது அவருக்கு தெரியுமா இது ரகசியம்னு? எது? இல்ல திருமா அவர்களுக்கு தெரியுமா இது ரகசியம்னு? அதாவது திமுகவில் இருக்கிற வரைக்கும் திருமாவளவன் ஐயா வந்து ஒரு துரந்தரா இருந்தார். யாருக்கு? திமுகவுக்கு. இப்போ தாவேக்காவுக்கு போயிட்டார். இப்போ தாவேக்காவில் இருக்கிறப்ப அங்க துரந்தரா இருக்கார். புரியுதுங்களா? அதாவது இந்தியாவில் இருக்கிறப்ப பாகிஸ்தானுக்கு வேலை பார்க்கணும், பாகிஸ்தான்ல இருக்கிறப்ப இந்தியாவுக்கு வேலை பார்க்கணும். இப்படி வேலை பார்த்தாதான். புரியுதுங்களா? இந்த கட்சி எனக்கு ஒன்னே ஒண்ணுதான், இந்த இன்டர்வியூவை இந்த யாருமே பார்க்க கூடாது அப்படின்னு நினைச்சுக்கிறேன். எப்படி ஒரு அறிவார்ந்த ஒரு தமிழ் சமூகமா இவர் வேலை பார்த்துட்டு இருக்காருங்கிறது உங்களுக்கு தெரியல. ஆமா, அது மாதிரி நான் சொல்றேன்.
இல்ல இப்ப அவர் என்ன சொல்ல வராருன்றது எனக்கு புரியல. அதனால தான் நான் உங்ககிட்ட கேக்குறேன். அதுதான் ஏன்னா எனக்கும் நீங்களும் புரியல. திமுகல இருக்கீங்கல்ல. ஐயோ, அப்புறம் என்ன, அவர் அதுதாங்க திமுகவா? எனக்கும் இல்ல புரியல. சார், அவர் திமுகவா தாவேக்காவா? தாவேக்காவா திமுகவா? அந்த சிம்பு ஸ்டைல்ல நீங்க சொல்வீங்களா, அது கேக்குறேன் சார். இப்ப திமுகவா தாவேக்காவா இல்ல தாவேக்காவா திமுகவா? தமிழ்நாடு மக்களே அந்த கேள்வியை தான் கேட்டுட்டு இருக்காங்க. இவர் திமுகவா இல்ல தாவேக்காவா, தாவேக்காவா இல்ல திமுகவா, இப்படிதாங்க எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க. நானும் அதே கொஸ்டின் தாங்க. இது அவருக்கே தெரியுமான்னு தெரியலங்க. அவரே கூப்பிட்டு கேட்டா கூட அப்படிதான் சொல்லுவாருங்க. தெரியலப்பா, தெரியலடா, அது தெரியலடா, என்ன விடுங்கடா, நான் காங்கிரஸ்ன்னு சொல்லிட்டு போயிருவாரு அவரு. யாரு, அவரா? ஆமா, இல்லாட்டா மோடி வந்து ஒரு விஷயம் தெரியுமா, திருமாவளவன மோடி திருமாவளவன் அந்த பேரை கரெக்டா சொல்லிடுறீங்களா? இல்ல அப்புறம் எங்க கோச்சிப்பாங்க எங்க சேனல் எல்லாம். என்னமா கரெக்டா சொல்ல மாட்டேங்க. ஒரு விஷயம், திருன்னா மரியாதை கொடுக்கறதுன்னு அர்த்தம். ஆமா, திரு அமிர்தவல்லி, திரு, ஆமா, திரு நந்தவன நந்தகுமார் அப்படின்னா என்னங்க? உங்க தமிழை கொண்டு போய் தீல போடணும்ன்ற நான். திருவள்ளுவர் இருக்கார் இல்லையா, அவருக்கு எதுக்காக திருவள்ளுவர்னு பேர் வச்சது? வள்ளுவர் தான் அவரு. ஆனா திருன்னு ஒரு மரியாதை கொடுத்ததுனால அப்ப இவர் பேரு மாவளவன். மாவளவன் தான் இவர் பேரு. அதனாலதான் இவர் முன்னால திரு போட்டு திருமாவளவன். சார் எனக்கு தெரியாது சார். ஐயோ, அதாங்க உண்மை. அவர் மாவளவன் தான் பேரு, அதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. இந்த மாவளவனை மோடி ஒரு நேரத்துல கூப்பிட்டு, நான் உங்களுக்கு வந்து இந்த முர்முருக்கு ஜனாதிபதி கொடுத்தது மாதிரி உங்களுக்கும் ஜனாதிபதி கொடுத்ததுன்னு கூப்பிட்டாரு இவருக்கு. அப்புறம் பாருடா, தெரியாது உங்களுக்கு? அவருக்கே தெரியுமான்னு தெரியலையே. அவருக்கே தெரியாம? இது திரும்ப அவருக்கே தெரியுமான்னு தெரியல. அவருக்கு ஜனாதிபதி பொசிஷன் கொடுக்க போறத பாருங்களேன். ஏன் திரும்ப ஜனாதிபதி ஆக கூடாதா? சீக்கிரம் சொல்லுங்க, எங்களுக்கு வேலை இருக்கு. சீக்கிரம் சொல்லுங்களா? இந்த கதை நல்லா இருக்கு, சீக்கிரம் சொல்லுங்க. அப்புறம் ஜனாதிபதி பொசிஷன், அப்புறம் இவரு மட்டும் அப்போ ஓ அப்படின்னு சொல்லியிருந்தாருன்னா ஜனாதிபதி தெரியுமா? தெரியாதே. தெரியாதா? அதான் இப்படி நிறைய பேர் இப்படி தெரியாமே உட்காந்துட்டு கேள்வி மேல கேள்வி கேட்க. நெக்ஸ்ட் அவரை தான் இன்டர்வியூ எடுக்க போறேன். என்ன சார் ஜனாதிபதியான்னு கேட்டுடுறேன், அவர்கிட்டயே கேட்டுடுறேன். சீரியஸா சொல்றேன், அவர் தாவே கலர் ஜனாதிபதி ஆக முடியாது. இப்ப அவர் தாவேக்காவா? ஆமா. அப்புறம் திமுகவுக்கு போனாலும் ஜனாதிபதி ஆக முடியாது. இப்ப திமுகவா? ஆமா. பாஜகவுக்கு போனாதான் அவர் ஜனாதிபதி ஆக முடியும். இப்ப பாஜகவுக்கு போகணும். ஐயா திருமா அவர்கள் பாஜகவுக்கு போயிட்டாருன்னா பக்கா சேஃப்டி எல்லா விதத்துலயும். ஏன்னா எவன் ஆட்சிக்கு வந்தாலும் பாஜக தான் ரூல் பண்றாங்க. இப்ப இங்க தாவேகாவை ரூல் பண்றது யாரு? பாஜக தானே. இங்க தமிழ்நாட்டுல இப்ப யாருங்க ரூல் பண்றா? தமிழ்நாடு யார் ரூல் பண்றா? ட்ரம்ப். யாரு சார்? அதான் உங்களுக்கு அமெரிக்கா விசா கிடைச்சிச்சு உங்களுக்கு. Yes sir, I just told you right in previous my interviews, I can't speak fluency in I'm not getting the fluency in Tamil. Yeah, super. Excellent. Your speech is very nice. இப்படிதானே நான் பேசணும், அதுதானே எதிர்பார்த்தீங்க. சார் இப்ப கடைசியா சார் திருமாவளவன் அவரை பத்தி சொல்லி முடிங்க, எங்களுக்கு டைம் ஆகுதா? ஏன் கீர்த்தனாவை பத்தி பேசினா உங்களுக்கு இது இதாகாதோ? விடுங்க, அவங்கவுங்க பொழப்பு பார்க்குறாங்க. யார் என்ன பொழப்பு பார்க்குறாங்கன்னு சொல்லி அதை வேடிக்கை மட்டும் பார்ப்போம். புரியுதுங்களா? இவ்வளவு நேரம் எங்க அரங்கத்துக்கு வந்து ரொம்ப அழகா பேசுங்க சார். உங்க நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார். நான் அழகா பேசுனேன் சார், ரொம்ப சுமாரா பேசுனீங்க. உங்க நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார். ரியலி யூ ஆர் எ வெரி பிரிட்டி குட் லுக்கிங்ஸ் அண்ட் வாய்ஸ், சச் அ வண்டர்ஃபுல். யா, முடிச்சிடலாம் சார். சார் இன்டர்வியூ முடிஞ்சிடுச்சு சார். முடிஞ்சிச்சா? நன்றி, வணக்கம்.